அவளையாவது காப்பாத்தினியே. கோடின்னா புதுசுன்னு அர்த்தம். அதாவது கோடி என்றால் கோடி யானையோ கோடி பணமோ கிடையாது. ஆமா, கோடி என்பதற்கு புதுசு என்பது பொருள். கோடி சேலை, கோடி வெட்டி, கோடி சண்டி, கோடி பேண்டு, புதுசுக்குத்தான் கோடின்னு சொல்லுவாங்க. புதுசு. ஆனையில ஒரு கோடி, குதிரையில ஒரு கோடினா ஆனைய மாறி மரபையினால் செய்யப்பட்ட உயிர் இல்லாத மரபொம்மை, புது பொம்மை. ஆமா, ஆனைய மாதிரி, குதிரைய மாதிரி, ஒட்டகத்தை மாதிரி. என்ன மாதிரி? அழகா உனைய மாதிரி செய்ய கூட முடியாது. என்ன மாதிரி அழகா இருக்கு. ஆனைய மாறி ஒட்டகத்தை மாறி எனக்கு எதுக்கு தெரியுமா? என்னம்மா? எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு எங்க அப்பா விளையாட்டு பொருளா எனக்கு கொடுத்து விட்டார். அப்ப எவ்வளவு பாசம் பாத்தியா? அப்ப இந்த 7 வண்டி சீதனத்துல அத்தனையும் தங்கம், நாளை பொன்னால, புத்தும் உலக்கை பொன்னால, மரக்கா பொன்னால, உட்காரும் நாற்காலி பொன்னால, இழுத்தும் ஓர்கடைய எனக்கு இழுகையிரும் பொன்னால, அனைத்து பால்கறக்க எனக்கு அணகையிரும் தங்கத்தால, இத்தனை பொருள் எனக்கு சீதனமா கொடுத்து எங்க அப்பா அனுப்பி வச்சாரு. இந்த மதுரை சக்க என்ன கூட்டிக்கிட்டு போனார் நினைக்க நான் மதுரையில வந்து நின்னேன். மதுரையில 4 வாசல் இருக்கு, 4 பக்கமும் கோபுரம் இருக்கு, ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. எனக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியல, எந்த பக்கம் வரணும்னு தெரியல. புதுசு. மதுரை சொக்க நேரம் உள்ள போயிட்டாரு. அவர் புதுசா போற பழசு. நான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேனே, என்ன கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டா போனாரு. இல்ல, அப்ப நான் நினைச்சேன் ஒருவேளை நம்ம புது பொண்ணா வந்திருக்கதனால நமக்கு ஆரத்தி எடுக்க கண்ட ஆள் அனுப்புவார் உங்களுக்கு அப்படின்னு நான் மதுரை சொக்க வாசல்லே நான் நின்னுகிட்டு இருந்தேன். மதுரை சொக்க உள்ள போனவர் வெளியே வரக்காங்கல இல்ல, கொஞ்ச நேரமாச்சு. ஒரு என்னுடைய அக்காளாகப்பட்டவா பச்சை நிறைத்தோடு பச்சை ஆடையோடு பச்சை கிளியை தன் தோளிலே சுமந்து கொண்டு எங்க அக்கா அங்கிருந்து வந்தா மீனாட்சி. வந்தவா என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டாளா? என்னம்மா? வா தங்கச்சி வா அக்கான்னு கூப்பிட்டாளா? என் பாதகத்தி மகா என்ன சொன்னா தெரியுமா? யாரடியா சக்களத்து, யாரடியா சக்களத்து, எங்கிருந்து எங்கு வந்து சடைய பிடிக்க சண்டைக்கு இழுத்தாரு, முடிய பிடிக்க முக்குக்கு இழுத்தாரு, கொண்டைய பிடிக்காரு, கொண்டைய பிடிக்காரு, என்ன கோடிக்கு இழுத்தாரு. நான் சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். ஏன் கொண்ட அவ கையில, அவ கொண்ட என் கையில, 2 பேருக்கும் கொண்ட மூடி சண்டை போட்டு சக்களத்தை போராட்டம், சகல பேருக்கும் கொண்டாட்டம். மதுரை மக்கள் கூடி நின்று சிரிக்காங்க. வந்த உடனே எவாட்டி சக்களத்தை எங்க இருந்துங்க வந்தேன்னா சொக்கனுக்கு சட்டி இளவு, சொக்கம் பொண்டாட்டிக்கு பெட்டி இளவு என்பார்கள். வா பெட்டி பெட்டியா சோறு கொண்டு வந்து கொடுத்தா மனுஷன் முங்க சாப்பிடுவாரு, முனங்க தூங்கிடுவார், 6 மணிக்கே உறங்கிடுவாரு. அதனால நான் இனிமே என்ன செய்ய வேண்டு தெரியாமல் அவர் போட்டிருந்த தாலி மட்டும் என் கழுத்துல இருந்தது. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கப்படாது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணினேன். சரி இருந்தாலும் ஒரு 4 நாளைக்கு இருந்து பாப்போமே அப்படி என்று நான் உள்ள போய் 8 நாள் ஆச்சு. போன அன்னைக்கு என் புருஷன் கூட சண்டை, 2வது நாள் என் மாமியா கூட சண்டை, 3வது நாள் என் மாமனார் கூட சண்டை, 4வது நாள் என் நாத்தனார் கூட சண்டை போட்டேன். இந்த பெண்களுக்கு இருக்கிறதுலே பெரிய தொல்லை 4 நார் இருக்கு பாத்துக்கோ. கல்யாணம் முடிச்சு போய் இந்த 4 நாரையும் சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். இந்த 4 நாறு யாரு தெரியுமா? மாமனாரு 1, மாமியாரு 2, கொழுந்தனாரு 3, 4வது பெரிய நாரு இந்த நாத்தனாரு. அவ ரோட்ல நின்னு நாத்திடுவா. இந்த நாத்தனார் இருக்கா பாரு, ஒரு நன்மதியம்னு வைங்க. இங்க இருந்து அவ வீட்டுக்கு போனாலும் இவ தான் சோறு பொங்கணும், அங்க இருந்து இவ வீட்டுக்கு வந்தாலும் இவ தான் சோறு பொங்கணும். அங்க போனா சொல்லுவா இன்னைக்கு தானே வந்திருக்கேன் உங்க கையால பொங்குங்கம்பா, அங்க இருந்து அவ வந்தா ஒரு நாளைக்கு தானே இருப்போம் பொங்குங்க அப்படின்பா. அதனால இந்த 4 நாரையும் சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். இந்த 4 நாள் இல்லாத வீடு பார்த்து கட்டி கொடுக்கணும். அப்ப மாப்பிள்ளை என்ன பொத்துனா விழுவாரு, நான் பொத்துனா விழுந்தேன். அதனால இந்த 4 பேரையும் சமாளிச்சு நான் 8 நாளா சண்டை போட்டு என்ன போன வியாழக்கிழமையில கல்யாணம் இந்த வியாழக்கிழமையில போராட்டம், எனக்கு இந்த வியாழக்கிழமையில போராட்டம்.
வந்து சொல்ல கேளு என்னை வழி மரியாதைடா இடைஞ்சல் வந்து சேருமாடா நீ தன்னை வழி மரியாதைடா 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 உன் தலைக்கு சேதம் வந்து சேரும் உன் தலைக்கு சேதம் வந்து சேரும் அப்பா நீ என்னை வழி மரியாதை உனக்கு இடைஞ்ச வந்து சேருமா அப்பா என் வல்லரைக்கா நான் புருஷனோடு சண்டையிட்டு பிறந்த வீடு போறேன் என் கணவனோடு சண்டையிட்டு நான் நகப்ப வீடு போறேன் அண்ணா நான் ஒத்தையில போறேன்னு நினைக்காத என் மாமன் போறான் முன்னால என் மாமி வாரா பின்னால அத்தை போறா முன்னால எங்க அத்தா வாராரு பின்னால என்ன ஏடா கூடமா ஏதாவது நினைச்ச தனியா போறவள உனக்கு தங்கையா நினைக்கிறோம் நான் ஒத்தையிலே போறவள உனக்கு உடன்பரப்பா நினைக்கணுமா அண்ணா அப்படி என்று மோகினியானவன் சொன்ன போது அப்ப வல்லரக்கை என்ன சொன்னான் தெரியுமா ஏ மோகினி வந்த நேரத்துல இருந்த அண்ணே அண்ணன் இருக்க ஓ முத்தான வாய் திறந்து என்ன அத்தாவனு கூப்பிடு அத்தான்னு சொல்லேன் ஒரே ஒரு வார்த்தை அடியே மோகினி என்ன அத்தாமனு நீ சொல்லி எனக்கு நீ 2ஆம் நேரமா வாக்கப்பட்டு வந்து எனக்கு சொன்னா உனக்கு நித்தம் ஒரு பட்டு உடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கேண்டி அரக்கா உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா நான் ஏற்கனவே 2ஆம் நேரமா போயிட்டு தான் இப்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் உனக்கு 3ஆம் நேரமா வந்து நான் எங்க போவேன் சரி அது கூட பரவாயில்லை ஆனா உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இருக்கு ஏ கேளு கேளு வல்லரே கேளு கேளு வல்லரே உனக்கு தாலி போட மனம் இருக்கு உன் தாரத்துக்கு பயமா இருக்கு மாலையிட மனம் இருக்கு உன் மனவாட்டிக்கு பயம் இருக்கு உனக்கு பூ முடிக்க மனம் இருக்கு பூ முடிக்க மனம் இருக்கு உன் கொஞ்சாதிக்கு பயமா இருக்கு உனக்கு தாலி போட மனம் இருக்கு உன் தாரத்தை கண்டா பயமா இருக்கு உனக்கு பூ முடிக்க மனம் இருக்கு உன் பொஞ்சாதிக்கு பயமா இருக்கு ஏற்கனவே மூத்த மனைவி ஒருத்தி இருக்கா நீ 5 விரலுக்கு அக்கினி வரம் வேற வேங்கி இருக்க உன் கைய பிடிச்சா நான் கறிக்கு உருகி சாம்பலா போக மாட்டேனா கண்டிப்பா ஏ மோகினி நீ மூத்தவளை பத்தி கவலைப்படாத நீ ஆட்டும்னு சொல்லு அவ அடிவயத்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிட்டு வர ஏ மோகினி நீ ஆட்டும்னு சொல்லுதியா அரக்கா முதலாவது வந்தவளை நீ ஆத்துல இறக்கி தாத்துருவோம்னு சொல்லுதியே முதலாவது வந்தவளுக்கு 6ன்னா 2வது வந்தவ எனக்கு என்னடா சொப்ப குளமா கோயில் குளமா உனக்கு ஆத்தியப்பன் கிணறு ஆமா எங்க ஊர்ல ஆத்தியப்பன் கிணறு 2 ஊருக்கு வந்துட்டாங்க அதனால ஏ மோகினி நீ அப்படி எல்லாம் நினைக்காத என் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை உன்னை ஒரு நாள் என்னால மறக்க முடியாது நான் இருந்தாலும் உன்னோட இறந்தாலும் மண்ணோட நான் வாழ்ந்தாலும் உன்னோட மாண்டாலும் மண்ணோட என் உயிரே நீதான் மோகினி என்ன விட்டுறாதேன்னா அப்படியா அரக்கை இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்கான் அரக்கா நான் உன்னை 2ஆம் நேரம் மனமுடித்து உன்னை கைவிடித்து அரண்மனைக்கு வரணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும் என்ன சத்தியம் நீ என்ன சத்தியமா எத்தனை வேணா கேளு உனக்கு நான் பண்ணிட்டேன் நமக்கு சக்கரை பொங்கல் அது தெரியும் ஆமா பிள்ளைக்கு பாயசமா வாங்கி சாப்பிடுவேன் எங்க ஊர்ல பாயசம் கொடுப்பாங்க நான் தான் முதல்ல வாங்குவேன் அதனால அம்மா மோகினி உனக்கு என்ன சத்தியம் வேணும் எப்பாய வல்லரக்கா நீ தண்ணீரில இறங்கி 3 முங்கு போட்டு என் முன்னால வந்து நின்று உன் முண்டு விரலை எடுத்து சிரசையை 3 முறை சுத்தி உன் ஆணை என் ஆணை உடையவன் மீது ஆணை
உடனடியாக ஆமா மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், அவ முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒருபடி அன்னம் வாங்கி உண்ண மாட்டேன்னு உயிருள்ள வரைக்கும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சிரசை 3 முறை சுத்தி உன் நடு துண்டையில வச்சேனா அடுத்த நிமிஷம் உன் கூட நான் கையை பிடிச்சு உன் கையை பிடிப்பேன். அப்போ அரக்கன் கொஞ்சமாவது யோசிச்சானா? இல்ல. அவ கையை பிடிச்சா நாங்க அரிக்கு உரிக்கிறோம்னு சொல்லுதால, நம்ம முண்டு விரலை எடுத்து நம்ம முகத்தையே சுத்தி தொண்டையில வைக்க சொல்லுதால நம்ம செத்துருவோம்னு நினைச்சானா? இல்ல. புத்தி கெட்டான் பலம் கட்டான் ஆயங்களை பிடித்தும் அறிவிழந்தான் வல்லரக்கன், புராணங்களை பிடித்தும் புத்தி இழந்தான் வல்லரக்கன். அவன் பெண்ணாக எண்ணினான் பெருமாளாக எண்ணவில்லை, மங்கையா எண்ணினான் மாயக்கண்ணனாக எண்ணாத வல்லரக்கன். அவன் கண்ணியா எண்ணினான் கண்ணபுரானா நினைக்கல, பெண்ணை கண்டான் தன்னை மறந்தான், மங்கையை கண்டான் மது குடித்த வண்டாக சுழண்ட வல்லரக்கன். நான் இப்பமே போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு நேர யமுனா நதி கரைக்கு வந்தான். அரக்க என்ன செய்தான் தெரியுமா? அவனும் முங்கு வானான் வருவானா, 3 முங்கு போடுவான், அவனுக்கு ஆளா போயிட்டான். முங்கு நான் முந்தா 3 முங்கு போட்டான், மோகினி நிக்காளா போயிட்டாளா. எட்டி எட்டி பார்த்தா தலை கூட நனையல. அவ போயிருவாளோன்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம். அவசரம். அப்ப நம்ம என்ன வேலைக்கு வந்தோம்? ஆண்டவனை வதை முடிக்கணும்னு வந்தோமே, நம்ம இந்த வேலையை விட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கமே நினைச்சு பார்த்தானா? பொம்பளைய கண்ட உடனே அதுவும் கூட அவன் 12 வருடமா தவம் இருந்தான் பாருங்க. பெண்ணையே கண்ணில் காணாதவன் அன்னைக்கு பெண்ணை கண்ட உடனே சுத்தமா தன்னை மறந்துட்டான். உடனே அலைகடலிலே முங்கி 3 முங்கு போட்டு அவன் முன்னால் வந்து நின்று முண்டு விரலை எடுத்தா அவன் சிரசையே 3 முறை சுத்தினான். உன்னானை என்ன ஆணை உடையவன் மீது ஆணையாக என்பெருமான் ஏன் அப்படி சத்தியத்தை முறிக்க சொன்னார் தெரியுமா? ஆண்டவன் அரக்கனுக்கு சத்தியம் பண்ணும் போது எப்படி சொல்லி சத்தியம் கொடுத்தார்? முதலாவது சத்தியம் பண்ணும் போதே உன்னானை என்ன ஆணைன்னு அவரும் சத்தியம் கேட்டார். அப்போ அப்படி சத்தியம் கொடுத்ததை முறிக்கணும்ல, பகவான் அதுல இருக்காரு இல்லையா? அந்த சத்தியத்தை முறிக்கத்தான் கண்ணபுரான் இப்படி அவனை சொல்ல வைத்து உன்னானை என்ன ஆணை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், அவ கையால் ஒரு பிடி அன்னம் வாங்கி உண்ண மாட்டேன் என்று என் உயிர் உள்ள வரைக்கும் உனக்கு ஒரு நாள் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று முண்டு நல்ல விரல் எடுத்து அவன் தொண்டையிலே வைப்பான. அவன் தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரங்க சுக்க சுக்க நொறுங்குவானா, எரிந்ததொரு சம்பளைத்தான் என் பெருமான் கையில் எடுத்து அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி எத்தானே மைத்துணரே எத்தா மாயவா கோபால கண்ணா, நான் படைத்த பிள்ளையை நான் கொடுத்த வரமையா, என்னால் அழிக்க முடியவில்லையே, உங்களால் எப்படி முடிந்தது? அத்தா என்னால் எப்படி அழிக்க முடிந்தது என்றா கேட்கிறீர்கள்? அதாவது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால், பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்தில் எதுவும் இல்லை. நான் எடுத்தேன் மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன். நீர் மோகினி அவதாரம் எடுத்தீரா? எனக்கு ஆண்முகம், எனக்கு என்ன சொரூபம் எடுத்தாலும் நல்லா இருக்காது. உங்களுக்கு பெண் சொரூபம், நீர் பெண் சொரூபம் எடுத்தா ரொம்ப அழகா இருக்குமே. அதோட நீர் மோகினி அவதாரம் எடுத்தாத்தான் உங்களை நான் நம்புவேன். உடனே உனக்கு வேஷம் போடணும். அதனால உடனடியாக நீங்கள் மோகினி அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க என் இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகல் இசை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல்
ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூனோடிலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌர்ணமி பஞ்சமி கடகலக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்று, அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்று. சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 அவர் குலத்து புலி ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 சிம்புலிங்க ஐயனார் 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 அவர் கற்புவேல் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே. அவர் சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே. ஐயன் வந்து பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட வாயால நீங்க ஒரு குலவ போடுங்கம்மா. ஏ முக்கா முக்கா மூணு தேரும் குலர் குலவ போடுங்கம்மா. ஏ எல்லாரும் சேர்ந்து குலவு போட்டாங்க. இவ்வளவு தாய்மார்கள் இருந்தும் யாருக்கும் குலவு போட தெரியல. ரொம்ப ஆச்சரியம்தான். நேற்று அருப்புக்கோட்டையில ஒரு பாட்டியம்மா குலவை போட்டாங்க. பல்லு பொத்துன்னு கீழே வந்துட்டு பக்கத்துல நாய் தூக்கிட்டு ஓட்டமா போயிட்டு பாட்டிக்கு அது கெட்டு போயில, அதனால கீழே விழுந்துட்டு நான் தான் போய் பிடிக்கிட்டு வந்தேன். அதான் சில பேர் வெக்கப்படுவாங்க. இந்த எல்லாருக்கும் பல்லு நல்லா தான் இருக்கு. ஒரு ஆலயத்தில் வந்து எவ்வளவுதான் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சி எல்லாம் நடந்தாலும் அந்த தெய்வத்துக்கு உகந்தது வந்து இந்த குலவை சத்தம் தானா, பெண்கள் குலவை. அதனால நீங்க எல்லாம் குலவு போட்டா தான் சாமியே வரும். போடுங்க. அதனால நீங்க எல்லாரும் குலவு போடுங்க. போடுங்கம்மா ஒரு குலவை. போடுங்கம்மா வெள்ளியால போலூலா வெங்கலத்தான் தாவடம்மா தங்கத்தால போலூலா அவருக்கு தனி வயிற தாவடம்மா. ஓடியா ஏ சாஸ்தாமி ரந்த போது அவருக்கு ஆனப்பட குதிரப்பட. ஓடியா ஏ ஐயங்காச்சு வேப்படையா ஏ முன்படையா மென்படையா சாமி தண்டியலும் பெரும்படையா ஏ ஐராவத நல்லூரில இப்போ ஆடி வீணை ஆடுவாரா. உனக்கு வேலையான வேலையா சாமி விளையாட நேரம் ஐயா. ஏ சாமாரி சாம போல ஏ சதி சாம வேலையில நாயரோட வாசலில இப்ப விளையாடி வருவாரா. ஐயா பொன்னால பூலூலா ஏ பொன்பதித்த தாவடம்மா. நீங்க வெள்ளியால பூலூலா உனக்கு விலமதியா தாவடம்மா. தங்கத்தால பூலூலா தனி வயிற தாவடம்மா. ஆனப்பட குதிரப்பட உனக்கு ஐயங்காட்சி வேப்படையா முன்படையா மென்படையா ஏ தண்டியலும் பெரும்படையா ஏ ஆனப்புலி கூட்டத்தோடு ஐராவத நல்லூரில அவதரித்து வாராரே. அரிக்கும் சிவனுக்கும் அரைகர புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அறிஞர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோம் தானை தரண
அப்படி சிவபெருமான என்னை தவம் இருந்து வரக்கூடிய நேரம் அந்த ஆண்டவனுடைய அருளாலே அவள் பிடித்து வைத்து சிவலிங்கத்தில் இருந்து அவர் பூச்சாத்தி சிவனை என்னை தவம் இருந்தார் பாருங்க. இந்த தவம் இருந்த மகிமையினாலே சிவனுடைய அருளாகப்பட்டது கிட்டி அந்த ஆண்டவனுடைய சிவலிங்கத்திலிருந்து ஒரு செந்தாமரை மலராகப்பட்டது அவர் கரத்திலே விழுந்தது. உடனே சிவனே நாமனுக்கு வரம் கொடுத்து விட்டார் என்று அந்த செந்தாமரை மலரை எடுத்து ஆதி கைலாசத்திற்கு வந்து கொண்டிருந்தார் இந்த துர்வாசக முனிவர். அப்படி ஆதி கைலாசம் சொர்க்க வாசலுக்கு வந்து கொண்டிருக்கும் போது தெய்வேந்திரனாகப்பட்டவர் இந்திரன் சபையிலே எல்லோருக்கும் முன்னால அரக்கர் குலத்தை எல்லாம் தோற்கடித்து அவரோடு போர் புரிந்து இந்த தெய்வேந்திரன் வெற்றி பெற்றதை வெகு சிறப்பாகவே அந்த சொர்க்கலோகத்தில் இந்திரன் சபையிலே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த தெய்வேந்திரன் அரக்கர் குலத்தை வதைமுடித்தார் பாருங்க. இந்த அரக்கரோடு யுத்தம் செய்து ஜெயித்ததனால இந்த தெய்வேந்திரனுக்கு தேவர் குலத்தில் உள்ள சார்ந்தவர்கள் எல்லோரும் பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் அவரவர்களால் உயர்ந்த பரிசு பொருட்களை அவருக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ உயர்ந்த பரிசு பொருட்களை அவருக்கு பரிசாகவே கொடுக்க இதை கண்டார் துர்வாசக முனிவர். இவர் ஒரு பெரிய முனிவர் பாருங்க. அப்ப இந்த துர்வாசக முனிவராகப்பட்டவர் சிவனே அவருக்கு வரமாக கொடுத்த இந்த செந்தாமரை மலரை எடுத்து அப்பா தெய்வேந்திரா இந்த அரக்கர் குலத்தை எல்லாம் அதை முடித்து வந்ததனால் எல்லோரும் உனக்கு ஒரு பரிசு கொடுத்தார்கள். எல்லோருக்கும் மேலாக மிகச்சிறந்த பரிசாக நான் ஒன்னு கொடுக்கிறேன். இந்த சிவன் கொடுத்த செந்தாமரை மலர் அப்படின்னு இந்த செந்தாமரை மலரை கொடுக்க அப்ப இந்த மலரை வாங்கிய தெய்வேந்திரன் எல்லாரும் பெரிய பெரிய பரிசு கொடுத்தாங்க. இந்த துர்வாசக முனிவர் வெறும் பூவத்தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு அதை பெருசா நினைக்காம இந்த செந்தாமரை மலரை எடுத்து வாங்கி அந்த தன்னுடைய வாகனமாகப்பட்ட ஐராவதமாகப்பட்ட வெள்ளை யானையினுடைய தலையில் வைத்தான். அங்குசத்திலே வாங்கி அந்த யானை கழுத்துல போட்டான். அந்த சிவனுடைய மலர்னு சொல்லி அவன் தாழ்ந்து பணிந்து பக்தியோடு வாங்கினானா இல்ல, அவர் கொடுத்தார். அவன் ஒரு கரத்தால் வாங்கினான், அப்படியே யானைக்கு மீது வைத்தான். இந்த யானையாகப்பட்டது அசைந்து நடக்கும் போது தலையில் இருந்த செந்தாமரை கீழ் விழுந்தது. காலால் மிதித்தது இந்த ஐராவத யானை. அப்ப யானை தன் வெள்ளை யானையானது மிதித்த போது செங்காண்டு மலரதுதான் அது காலாலே மிதித்திடுமா அது கசக்கி பூவ போட்டிடுமா அப்ப செந்தாமரை மலரதைத்தான் அது காலாலே மிதித்த போது நான்கு தந்தம் கொண்டு இந்த வெள்ளை யானை ஐராவதம் தன் காலால் மிதித்து கசக்கிய போது துர்வாசக முனிவருக்கு கோபம் வந்தது. அடே இந்திரா, சிவனுடைய வரம் என்று சொல்லி எல்லோருக்கும் மேலாக இந்த செந்தாமரை மலரை உனக்கு பரிசா கொடுத்தனே, சிவன் கொடுத்த வரம் என்று அவர் மீது கொஞ்சம் கூட பக்தி பணிவு இல்லாமல் எல்லாரும் கொடுத்த உயர்ந்த பரிசுக்கு இது என்ன பரிசுன்னு நினைச்சு அங்குசத்தால் வாங்கி உன் ஆணைக்கு வைத்து விட்டாய். ஆணை மிதித்ததை காலால் நசுக்கியதே கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கிறதா? இந்திரன் சபையில் இருக்க உனக்கு தகுதி இருக்கிறதா? ஆணவம் கொண்டு செய்த செயலுக்கு அந்த ஆணையின் காலால் இந்த செந்தாமரை மலரை மிதித்ததற்கு நான் கொடுக்கிறேன் உனக்கு ஒரு சாபம். அடே தெய்வேந்திரா, வீரம் கொண்ட பாண்டிய படைகளால் உன் தலையானது அறுந்து போகும். உன் ஆணையாகப்பட்டது உன்னை விட்டு பிரிந்து நான்கு தந்தம் கொண்ட இந்த வெள்ளை யானை உனக்கு உயர்ந்த செல்வமே அந்த யானை தானே, அதை வைத்துதானே நீ இவ்வளவு ஆணம் கொண்டிருக்கிறாய். எப்பேற்பட்ட வெள்ளை யானை இனி உன்னோடு இருக்க முடியாது. உன்னை விட்டு பிரிந்து காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து 100 வருடங்களுக்கு வெள்ளை யானையாக இருந்தது கருத்த யானையாக சாதாரணமாக சக்தி இழந்து புத்தி இழந்த அறிவிழந்து காடெல்லாம் அலைந்து திரியும் போ அப்படின்னா தெய்வேந்திரனுக்கு வெள்ளை யானை 4 தந்தம் கொண்ட இந்த ஆணை உயர்ந்த செல்வமா. இந்த வெள்ளை யானையினால் தெய்வேந்திரனுக்கு ஒரு பெரிய மதிப்பு. அந்த ஆணையே தனக்கு இல்லை, தன்னுடைய ஆணவ
ஆணவத்தினால் நம் தலை பாண்டியர் மன்னர் வீர படைகளினால் அழிந்து போகும்னு சொன்னாரு. அப்படின்னு இந்த தெய்வேந்திரனுக்கு சாபம் கொடுத்த உடனே இதை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள் தெய்வ முனிவர்கள். இந்திரன் சபைக்கு பெரியவன் அல்லவா? ஐயோ பாவம் ஐயா துர்வாசக முனிவரே, புத்தி இல்லாமல் ஆணவத்தால் தன்னை அறியாமல் இந்த தெய்வேந்திரன் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டார். அதற்காக இப்படி ஒரு பெரும் சாபத்தை கொடுக்க கூடுமா? சிறியார் செய்த குற்றத்தை பெரியார் பொறுப்பதும் கடமை அல்லவா? அதனால் இந்த தெய்வேந்திரனுக்கு இந்த வெள்ளை யானைக்கு சாப விமோசனத்தை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பந்தான் துர்வாசக முனிவர் சொன்னார், இந்த தெய்வேந்திரனுக்கு கொடுத்த சாபமாகப்பட்டது பெரும் சாபம். ஆனால் அவன் தலைக்கு வந்த தலப்பாகையோடு போகும் வண்ணமாக இந்த தெய்வேந்திரனுடைய ஆணையாகப்பட்டது 100 வருடங்கள் மாத்திரம். அவனுடைய தலைக்கு எந்த சேதமும் இல்லை. 100 வருடங்கள் மாத்திரம் கருத்த யானையாக அறிவில்லாமல் காட்டுக்குள் திரிந்து அந்த யானையாகப்பட்டுவது மறுபடியும் சிவனுடைய செந்தாமரை பொற்தாமரை குலத்தில் நீராடி சிவனை வணங்கும். அன்னைக்கு அந்த ஆணைக்கு விமோசனம் கிடைக்கும். அது வரைக்கும் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி என்று அவருக்கு விமோசனத்தை சொல்லி மறைந்த போது இந்த வெள்ளை யானை ஐராவத யானையது அது 100 நல்ல வருடமாக காடு மலைகள் எல்லாம் அலைந்திடுமா, கருத்த யானையாக மாறிடுமா. இந்த கருத்த யானையாக மாறி எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் விலங்குகளை போல சாதாரண யானையாக சக்தி இழந்து வலுவிழந்து அறிவிழந்து புத்தி இழந்து அதனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை இழந்து தான் இருக்கும் அழகையும் இழந்து 4 தந்தத்தை இழந்து 2 கொம்போடு காட்டு யானையாக 100 வருடங்கள் முல்லை பேர்வட்ட நிலங்களில் எல்லாம் சுத்தி திரிந்த யானையாகப்பட்டது ஒரு நாள் தினத்திலே 100வது வருடம் முடியும் போது இந்த 100வது வருடங்கள் முடிந்த கூடிய காலத்திலே இந்த வெள்ளை யானையாகப்பட்டது சிவனுடைய கையிலை நோக்கி இந்த ஆண்டவன் அன்றாடம் குளித்து வரக்கூடியது மேலவாசில் இருக்கும் அழகான பொற்தாமரை குளம். இந்த பொற்தாமரை குளத்திலே சிவனை தவிர வேறு யாரும் நீராட முடியாது. அப்பேற்பட்ட பொற்தாமரை குளத்திற்கு காட்டு வழி பாதையாக இதுக்கு விமோசனம் வரக்கூடிய நேரம் பாருங்க. இந்த ஆணையாகப்பட்டது அந்த பொற்தாமரை குளத்தை கண்டவுடனே சிவனுடைய பொய்கை அல்லவா அப்படின்னு தன் நினைவு வந்து தன் புத்தி வந்து தன் அறிவு வந்து இந்த பொற்தாமரை குளத்திலே தன்னைத்தானே இறங்கி அதை நீராடியதா. அப்ப சிவனுடைய பொய்கையிலே நீராடிய உடனே கருத்த ஆணையாக காட்டு யானையாக இருந்த இந்த ஐராவதமாகப்பட்டது மறுபடியும் வெள்ளை யானையாக செல்வங்கள் நிறைந்த அறிவு நிறைந்து புத்தி இறந்த அழகோடு 4 தந்தங்களோடு ஆதி கைலைக்கு வந்தது. அப்படி ஆதி கைலைக்கு வரும்போது சிவபெருமானால் தானே நமக்கு இவ்வளவு புத்தியும் அறிவும் தன் ஆணவத்தை அடக்கினார்கள் அப்படின்னு சிவனுடைய லிங்கத்தை பிடித்து இந்த ஐராவதமாகப்பட்டது கைலையினுடைய கிழக்கு பகுதியிலே சிவனாருடைய சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அந்த ஆண்டவன் பகவானுக்கு பூஜை செய்து வருகுதையா. அப்போ பூஜை செய்து வாழும்போது தெய்வேந்திரன் பார்த்தானே. தெய்வேந்திரனாகப்பட்டவன் இந்த யானைக்கு சாபங்கள் விமோசனம் முடிந்து விட்டது, நமக்கு முடியக்கூடிய காலமாகி போச்சு. அதனால் கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கும் விதமாக சிவனுடைய பக்தியின் விதமாக நாமல் ஆணவத்தை மறக்க நாமல் சாபத்தை விளக்க இந்த தெய்வேந்திரனாகப்பட்டவனும் சிவலிங்கம் பிடித்து வைத்து சிவனாரை வணங்கி கொண்டிருந்தார். அப்ப சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்க நம்ம ஐராவதமாகப்பட்டது இந்த வெள்ளை யானையும் வந்து 2 பேர்களும் சேர்ந்து சிவனை வணங்கி இந்த பாவத்தை நாமல் செய்த இந்த தவறை நாமல் திருத்த வேண்டும் என்று தேவர்கள் 3 வரவழைத்து என் வெள்ளை யானையை உடனடியாக நான் அழைத்தேன் என்று வர சொல்லுங்கள் என்றார். உடனடியாக தெய்வ முனிவர்கள் எல்லாம் வெள்ளை யானை ஐராவதம் இடத்திலே சென்று ஐராவதம் என்பதற்கு ஆணை என்பது பொருள். அப்போ இந்த ஐராவதமாகப்பட்டதை உடனே வர சொல்லுங்கள் என்று சொல்ல வெள்ளை யானை யோசித்து பார்த்தது. தனக்குத்தானே புத்தி வந்த அறிவு வந்து செல்வங்கள் சேர்ந்து தன் சொரூபத்தை மாற்றிய சிவனருக்கு நானே சிவலிங்கம் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் நான் புறப்பட்டு வருகிறேன் என்றார். அப்படி புறப்பட்டு வருகிறேன் என்று சொன்ன போது தெய்வேந்திரன்
உங்களிடத்திலே சொல்ல இந்த ஐராவதம் தெய்வேந்திரனுடைய வெள்ளையான பாகப்பட்டது செல்வங்கள் நிறைந்த 4 தந்தம் கொண்ட இந்த ஐராவதம் கைலாசத்தினுடைய பூலோகத்தில் கிழக்கு பகுதியிலே அந்த கடவுளை நினைத்து அதுவாக ஓர் நகரத்தை தோன்றுவித்தது. அந்த ஐராவதம் தோன்றுவித்த ஊராகப்பட்டது அது ஐதாவர நல்லூராக நல்லூராக அவதரித்து வருகுறையா நல்லூராக அப்பா ஐராவதே நல்லூராக ஆனை அவதரித்து வைத்திடுமா அந்த சிவனுடைய லிங்க வைத்து அது பூஜையது செய்திடுமா அந்த அன்று வைத்த பெயரதுதான் ஐயா பெயரதுதான் இன்றைக்கு ஐராவத நல்லூரா பெயரதுதான் அன்னைக்கு இந்த ஐராவதமாகப்பட்டது சிவனுக்காகவே சிவலிங்கம் வைத்து பூஜை செய்ததனாலே தேவேந்திரனுக்கும் ஒரு லிங்கம் வைத்து பூஜை செய்ததனாலேயும் இந்த ஐராவதமே இந்த நான் செய்த இந்த ஆணவத்திற்காக நான் இந்த சிவனுடைய பக்தியின் மீது உள்ள காரணத்திற்காக நானே தோற்றுவித்த நகரமாக சிவனை எல்லோரும் வணங்கும் விதமாக ஐராவத நல்லூர் என்ற நகரத்திற்கு பெயரை சூட்டி அந்த ஐராவதம் வெள்ளை யானையாகப்பட்டது அதுவே குடியிருக்க இன்றைக்கும் இந்த மதுரை மாவட்டத்திலே ஐராவத நல்லூர் என்று பேர் விளங்கியது அன்றைக்கு நடந்த காரணமே இன்றைக்கும் அப்பேற்பட்ட பேரும் புகழும் விளங்கக்கூடிய இந்த ஐராவத நல்லூரிலே ஐராவத விநாயகராகவே குலவிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து ஐராவத நல்லூரிலே ஐராவத விநாயக பெருமாளாக பேரை வாங்கி வணங்கும் மக்களை எல்லாம் இந்த வணங்கும் மக்களை பயிராக வளர செய்து மக்கள் எல்லாம் ஒரு பயிராக ஐராவத நல்லூரில் ஐராவத விநாயகர் ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்னன நாதீனம் தன்னானம் தன தான நாதீனம் தன்னானே தன்னன நாதீனம் தன்னானம் தன தான நாதீனம் தன்னானே தன்னானாதீனம் தன்னானம் தன தான நாதீனம் தன்னானே தன்னானாதீனம் தன்னானே தன தான நாதீனம் தன்னானே ஐயா ஆடி வரத பாருங்க விளையாடி வரத பாருங்க ஆடி வரத பாருங்க விளையாடி வரத பாருங்க ஓடி வருகிற ஐராவத விநாயகர உள்ளார கும்மி அடிங்களம்மா ஓடி வருகிற விநாயக பெருமாள ஒய்யார கும்மி அடிங்களம்மா சாமி எந்த தெருவழி வாராராயா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாரா எந்த தெருவழி வாராராயா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாரா நம்ம தெருவுக்கு வருவாரா சாமி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாரா நம்ம தெருவுக்கு வருவாராயா நம்மளை கண் கொண்டு பார்ப்பாரா அது மாறி பிறந்தனமா நாடு மாறி மக்கள் பிறந்தனம் தென்னாடு மாறி பிறந்தனமா நாடு மாறி மக்கள் பிறந்தனம் தென்னாடு தென்னாடு காட்டவ மாரியம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தென்னாடு காட்டவ மாரியம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா அவ எங்கே கண்டாய் பெண்ணை எங்கே கண்டாய் இந்த விநாயக பெருமாளை எங்கே கண்டாய் எங்கே கண்டாய் பெண்ணை எங்கே கண்டாய் இந்த விநாயக பெருமாளை எங்கே கண்டாய் ஐராவத நல்லூரில இந்த ஆண்டவனை நானும் கண்டேன் ஐராவத நல்லூரில இந்த விநாயக பெருமாளை நானும் கண்டேன்
கடந்து எத்தனைய முறிருக்கையா தேனையும் வேதம் கடந்து ஐராவத நல்லூரிலாயா குலவிரேக்க வந்தாரா ஐராவத நல்லூரிலாயா குலவிரேக்க வந்தாரா இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு வரவழைத்த ஆலயத்து நிர்வாகத்தார் அவர்களுக்கும் எங்களுக்கு ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் இதுவரைக்கும் நேரம் அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களை வாழ்த்திய அத்துணை அன்பு உள்ளத்திற்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.